இசைஞானி ராஜா சார் அவரோட 50 இயர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடினாங்க. அதுக்கு நீங்க ஒரு சாங் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் நவ் தான் நான் இப்பதான் கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ராஜா சாருக்கு ராஜா சாரே மியூசிக் போட்டா என்ன ஒரு டோன் வருமோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயோட அப்படி இல்ல. அதாவது அந்த மாதிரினா அந்த ஒரு புரியுது நீங்க என்ன அந்த சொல்றீங்க. அந்த ராஜா சார் அந்த இப்போ சாருக்குன்னு ஒரு சில சவுண்ட்ஸ் ஆமா. இருக்கு. இப்போ ராஜா சாரோட வேல்யூலாம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியல. அப்ப நம்ம வந்து ஒரு ரஹ்மான் சார் ஃபேனா மட்டும் தான் இருக்கும். ஓகே. பட் ரஹ்மான் சார் ஃபேன். ஆமா, நான் வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன் தான். இன்னும் ரஹ்மான் சார் ஃபேன் தான். ஆனா மியூசிக்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ராஜா சாரோட வேல்யூ தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவரோட பாட்டெல்லாம் என்னோட இது என்னன்னா, எங்க தாத்தா வந்து பயங்கரமான ராஜா சார் ஃபேன். ராஜா சாரோட ஊர் சைட் பாட்டுலாம் தான் என் வீட்டுல கேட்டுட்டே இருக்கும். நான் மதுரையில இருந்தேன் ஃபர்ஸ்ட், நான் 3rd 4th படிக்கிற வரையும். ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க ராஜா சாரோட மோஸ்ட் ஃபேமஸ் சாங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி இப்பதானே நீ போட்டு இதெல்லாம் இப்பதான் அப்போ கேட்டுட்டு இருப்போம் நாங்க. ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பாட்டு அது ஓடிட்டே இருக்கும். அது அப்புறம் சந்தைக்கு வந்த இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஓகே. சோ நான் வந்து ராஜா சாரோட ஃபோக் மியூசிக்கை கேட்டுதான் வந்து இது வேணும்ட்டு நம்ம போய் கேட்காட்டியும் அது நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கு. சோ நம்ம ஏற அது பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிருக்கு. அதுதான் ஆக்சுவலி ஒரு பேஸா இருந்திருக்கு. ஆமா நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் ராஜா சாரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் பண்ண ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்து அவர் ஒரு சாங்குக்கு அவர் என்ன மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்றாரு, அதை எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு, அதை வேர்ல்டு லெவல்ல ராஜா சார் மாதிரி எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து ஜீனியஸஸே இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு 50th இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளை சூஸ் பண்றாங்கிறதே வந்து ஒரு ஓகே, நம்ம இத்தனை நாள் இந்த கெரியர்ல இருந்ததுக்கு ஒரு ஹை பாயிண்ட் லைஃப்லங்கிற மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். ஷூரா. அண்ட் தட் டு பி, அதாவது அவரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் அந்த சாங்கே. ஸோ நாங்க என்ன டிசைட் பண்ணோம், அது வந்து ஃபுல்லா அவர் கிராமத்துல இருந்த வரைக்கும் அவரோட ஃபோக் மியூசிக்ல ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே. அந்த சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவர் சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவர் ராக் அண்ட் ரோல்ல அவரோட சில ஒரு ஸ்டைல்ஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம். ஆமா. சோ அதுதான் நீங்க சொல்றீங்க, லைக் அவரோட மியூசிக்கா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுங்க. அதுதான் இன்டென்ஷனலா பண்ணது. அண்ட் ரொம்ப சந்தோஷம், ராஜா சார் அதை பார்த்துட்டு வந்து நான் நேர்ல இல்ல, நான் போல, ஏன்னா நான் வேற ஒரு ரெக்கார்டிங்ல இருந்தேன். பட் ராஜா சார் அந்த ஈவென்ட்க்கு முன்னாடி ராஜா சார் அண்ட் டீம் ஆப்வியஸ்லி பாப்பாங்கல்ல என்ன ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து he apparently said நல்லா வந்திருக்கு, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ராஜா சார் வந்து ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். பட் வந்து நாளா வந்து எப்படி இருந்தேன்னா, அவர் வந்து இது ஓகே அப்படின்னு சொன்னாலே சூப்பர்ரா அப்படின்னு இருந்தேன். பட் அவர் வந்து இன்ஃபேக்ட் he had good things to say about it. நான்